Hello everyone, welcome back to my channel. Is English with Surya Johnson. நான் பார்த்துக்கிட்டு இருக்க the basic English grammar seriesல நம்ம next பார்க்க போற English grammar பார்த்தீங்கன்னா adverbs. ஏற்கனவே adjectives பத்தி பார்த்தோம். Adjectives வந்து எப்படி ஒரு noun, ஒரு subject noun பத்தி எப்படி explain பண்ணுதோ, extra additional information அப்படி கொடுக்குதோ, அதே மாதிரி adverbs வந்து பார்த்தீங்கன்னா verb பத்தியான extra additional information தான் adverbs. ஈஸியாக வச்சுக்கோங்க. For example, he runs quickly. He runs quickly. She arrived yesterday. She arrived yesterday. இப்போ வந்தாங்க நேத்தே வந்தாங்க அப்படின்ற மாதிரி. She arrived yesterday. They looked everywhere. They looked everywhere. எங்கெல்லாம் பார்த்தாங்க? Everywhere. எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. They looked everywhere. The bird sings beautifully. The bird sings beautifully. எப்படி பாடுது? பியூட்டிஃபுல்லாக பாடுது. ஸோ மோஸ்டான அட்வர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ly லி அப்படின்னு எண்ட் ஆகும். பியூட்டிஃபுல்லி, குவிக்லி, ஸ்லோலி, கேர்ஃபுல்லி. ஆனால் எல்லா அட்வர்ப்ஸும் ly முடியாது. ly முடிகிறதுல அட்வர்ப்ஸ் தான். அதே மாதிரி ly முடியாத அட்வர்ப்ஸும் இருக்கு. ஃபாஸ்ட், she ran fast, well, he spoke well. இந்த மாதிரி சில அட்வர்ப்ஸும் இருக்கு. ஆனால் அட்வர்ப்னா ஒரு verb பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அது எல்லாமே அட்வர்ப்ஸ். ஸோ அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ்னு எது கற்றுக்குறீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளோட எக்ஸ்பிரசிவாக பேசுறதுக்கு, ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ்லாம் யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சுரேஷ் ஜான்சன்.